எப்போயுமே வழக்கமாக யாராவது கழுவி ஊற்றுவீங்களா எங்களா? அந்த மாதிரி கழுவி ஊற்றுறவங்களை வந்து கமெண்ட் செக்ஷன் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நாங்கள் ஒரு 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் 10,000 ரூபாய் சேரிட்டி கொடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் யூடியூப் அல்காரிதம் வந்து எல்லாருக்கும் இந்த வீடியோவை எடுத்துகிட்டு போய் சேர்க்கும். உங்களால் 4 குழந்தைங்களுக்கு உதவியாக இருக்கும். யூடியூப்பை எடுத்தாலே 50 ரூபாய்க்கு பிரியாணி, 40 ரூபாய்க்கு முட்டை பிரியாணி, 60 ரூபாய்க்கு எக்ஸ்ட்ரா ரைஸ் போட்டு 70 ரூபாய்க்கு சிக்கன் 65 வச்சு காம்போ பிரியாணின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. டிடி பிரியாணி கார்னர். ஸோ இன்னைக்கு ட்ரை பண்ணலான்னு வந்திருக்கோம். எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு சொல்லுவோம். ஸோ கைஸ், ஃபைனலாக நம்மளுக்கு அந்த பிரியாணி வந்துச்சு. டிடி பிரியாணி. இது வந்து ஆக்சுவலாக சிக்கன் பிரியாணி. நான் வந்து காம்போ வாங்கியிருக்கேன். இது வந்து 70 ரூபாய். சூப்பர் டேஸ்ட். 70 ரூபாய்க்கு யாருமே எதிர்பார்க்கவே மாட்டீங்கன்னா. நான் கூட இந்த 30 ரூபா பிரிஞ்சுலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி என்ன இருக்குமோன்னு நினச்சேன். அப்படியே ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சிக்கன் பிரியாணி. நார்மலாக போட்டு பிரியாணி 50 ரூபாய் கொடுக்குறாங்க. எக்ஸ்ட்ரா ரைஸ் வேணும்னா 60 ரூபாய். 65 வேணும்னா காம்போவா 70 ரூபாய். நான் எக்ஸ்ட்ராவாக லெக்குக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா 10 ருபீஸ் பே பண்ணி வாங்கினேன். லெக்கு வீடியோ காட்டினா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. லாஸ்ட் பிரியாணி வீடியோவில் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, அந்த கடை அஜினமோட்டோ, இந்த கடை அஜினமோட்டோன்னு. ஆக்சுவலாக அஜினமோட்டோலாம் கிடையாது. இனிப்புக்கு காரணம் வந்து நம்ம வெங்காயத்தை வதக்குறது தான். அஜினமோட்டோ ஆட் பண்ணால் பிரியாணி கறிக்கு எக்ஸ்ட்ரா செலவுங்க. ஏன்னா நானும் ஒரு பிரியாணி கறி வச்சிருந்தேன். இந்த பாருங்க, வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி லைட்டாக இந்த மாதிரியும் இருக்கணும், வதங்கியும் இருக்கணும். அது நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இதெல்லாம் அஜினமோட்டோன்றீங்க. அப்போ பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்லாம் நல்லா ஸ்வீட்னஸாக, டேஸ்ட்டாக, காரமாகவும் எல்லாமே சேர்ந்த மாதிரி இருக்கு. அப்போ அதெல்லாம் அஜினமோட்டோ கிடையாதா? சாப்பிட்டு பாருங்க. ஸ்கூல் பசங்களாம் வந்து வாங்கி போயிடுவாங்க. 40 ரூபா கொடுத்து எக் பிரியாணி வாங்கி போயிடுவாங்களா. வேலைக்கு போகிறவங்க 50 ரூபா கொடுத்து வாங்கி போயிடுவாங்களா. காசு வாங்கிலாம் ப்ரொமோஷன் பண்ணாங்க. காசு கொடுத்து வந்து சாப்பிட வந்துருவோம். நல்ல டேஸ்ட்டு. ஸோ இவங்ககிட்ட சிக்கன் கிரேவி இருந்தது. ஸோ அதான் லைட்டாக ஊற்றிட்டு வந்தேன். கிரேவியும் நல்லாயிருக்கு. ஆனால் பெஸ்ட்டு கிரேவிலாம் ஊற்றாமே சாப்பிட்லாங்க இதை. ஏன்னா அப்படி பிரியாணி அவ்வளோ சூப்பராக இருக்குது. கிரேவி ஊற்றி சாப்பிட்டா நார்மலாக எல்லாம் கிரேவி பண்ணி இருக்குது, நல்லா இருக்குது. இதுலேயும் வந்து ஒரு பீஸ் வச்சுக்கிறாங்க கிரேவிலையும். ஷுவராக சொல்கிறேன், தமிழ்நாட்டில் வந்து இந்தியாவில் இல்லை, உலகத்தில் இல்லை, இந்த ரேட்டுக்கு இவ்வளோ டேஸ்ட்டாக ஒரு சிக்கன் பிரியாணி எங்கேயுமே சாப்பிட மாட்டேங்குது. இந்த கடை கரெக்டாக காலைல 7:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 7:30 மணிக்கு கரெக்டாக தம் இறக்கிடலாம். இங்கே தம் இருக்கிறாங்க, உடனே வந்துடுறாங்க ஆளுங்க. ஸ்கூல் பசங்க,
பெரியவங்க இங்கே வில்லிவாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. ஆக்சுவலாக இது வில்லிவாக்கம் தான். வில்லிவாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் வந்து வரவங்க, வில்லிவாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் போகிறவங்க, வேலைக்கு போகிறவங்க எல்லாமே வாங்கலாம். இப்போ 15 kg வரைக்கும் வந்துட்டாங்க. ஆக்சுவலாக வந்து வீட்டுக்கு கீழேயே வந்து வச்சிருக்காரு கடை. இது வந்து சின்ன சந்து தாங்க. அவரோட கான்ஃபிடென்ட் லெவல் வந்து செம்ம அதிகம். சின்ன சந்தில் எங்கன்னா கடை வச்சா ஓடுமா அப்படின்றத வந்து அவர் உடைச்சி ஓட வச்சு காட்டியிருக்காரு. இதோட டேஸ்ட்டுக்கு இன்னொரு பிரியாணி கூட வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி செம்ம டேஸ்டாக இருக்குங்க. சும்மா இல்லை, வாங்கி சாப்பிட்டு சொல்லுங்க. 70 ரூபாய்க்கு 65 வில்லிவாக்கத்தில் காலையில் 7:30 மணிக்கெல்லாம் ஓப்பன் பண்ணுற ஃபர்ஸ்ட் கடை இதுதான். ப்ளஸ் வந்து நீங்கள் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குது அப்படின்னா நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். ஏன்னா கண்டிப்பாக நல்லா இருக்குது. வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்குது. ட்ரை பண்ணுங்கள். பை.